ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ எங்கே பார்த்தாலும் டெய்லி ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு ஏறிக்கிட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தா தங்கம் தான். எங்கே பார்த்தாலும் தங்கத்தை அது விரும்பாத கூட்டங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆவிக்குரிய வட்டாரங்களும் அதில் ரொம்ப தலையீடு செய்கிற ஒரு கடைசி நாட்கள் இது. தங்கத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு மதிப்பு, மரியாதை. டெய்லி விலை ஏறிக்கிட்டே இருக்கு. அதை நம்ம செய்தியில் பார்க்குறோம், கேட்குறோம். அதனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மண் மீதும் பொன் மீதும் மனிதனுக்கு இருக்கிற ஆசை குறையவில்லை. எப்படியாவது பொன்னையும் சேர்க்கணும், மண்ணையும் சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசை ஜனங்களுக்குள்ளாக பெருகிக்கிட்டே வருது. ஐஸ்வர்யவனாகிறதுக்கு என்ன உண்டு, அதை எப்படி சேர்ப்பது அப்படின்னா ஒரு அவசர செலவுக்கு இப்போ தங்கம் தான் ரொம்ப தேவையான ஒன்று. திடீர்னு ஒரு அடகு வைக்கிறது, வாங்கிறது, அது எந்த விதத்திலாவது மனிதன் சேர்த்து விட வேண்டும் என்று விரும்புகிறான். எந்த விதத்தில் இப்போ பார்த்திங்கன்னா டெய்லி நீங்கள் கட்டுங்க, அதுக்குரிய தங்கம் உங்களுடைய கணக்கில் சேரும் அப்படின்ட்டு இன்றைக்கி அப்படி ஒரு புது விளம்பரங்கள்லாம் நமக்கு யூடியூப்பை திறந்தாலே வந்துடுது. டெலிவிஷனை ஓப்பன் பண்ணாலே அந்த செய்திகள் வரும். அதற்கு இன்றைக்கி அந்த காரியங்களை பின்பற்றுகிற கூட்டமும் பெருகிட்டே வரும். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளும் கூட தங்கம் சேர்க்கலாம். எப்படி சேர்க்கலாம்? அதுக்கு வேதம் சில ஐடியா தருது. உலக மனிதன் அதை சேர்க்க வேண்டும், பொருளாதாரம் நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக டெய்லி என்ன செய்கிறான், டெய்லி சீட்டு மாதிரி அதை கட்டிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு சேரும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அந்த தங்கம் தானாக நமக்கு வரும். தங்கம் அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதம் என்று வைத்துக்கொள்ளலாம். அதை நாம் எப்படி சேர்க்கறது அப்படிங்கிறதுக்கு வேதம் ஒரு ஐடியா கொடுக்கும். உலக மனிதன் இந்த தங்கம் விலை கூட தான் போது, நீ குறையாது அப்படிங்கிறதுக்காக அதை சேர்ப்பதற்கு பல வழிகள் இருக்குது. தங்கச்சீட்டுன்னு போடுதான், வாரச்சீட்டு, மாதச்சீட்டு, டெய்லி சீட்டு, ஃப்ளெக்சிபிள் சீட்டு, என்னெல்லாமோ போடுதான்னு வைக்கலாம். வேதம் நமக்கு ஒரு ஐடியா சேர்த்து. அப்போ நமக்கு எப்படி ஆசீர்வாதம் சேர அப்படின்னா, யோபின் புஸ்தகத்தில் எலிப்பாஸ் ஒரு காரியத்தை சொல்கிறான் பாருங்க. வாசியை கேட்போம். யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் நமக்கு நன்மை வரும். அவர் ஆண்டவட்ட பழகணுமா. நமக்கு தங்கத்தை சேர்ப்பதற்கு வேதம் சொல்லுகிற சரியான பாதை என்ன அப்படின்னா, ஆண்டவரோடு தேவனோடு நம்ம என்ன செய்யணும், பழகணும். இன்றைக்கி நான் கிறிஸ்தவன், ஊழியக்காரன், பாஸ்டர், விசுவாசின்னு சொல்லுவாங்க. தேவனுக்கு அவங்களுக்கு எந்த கனெக்டும் இருக்காது. அவரோட பழகிறதும் கிடையாது. எதோடு பழகிறாங்க? பணத்தோடும், பணம் தனக்கு தருகிறவர்களோடு பழகிறாங்க. கடைசியில் அது அவர்களுக்கு ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகிறதை பார்க்கும். ஆனால் தேவனோடு பழகிறவர்களுக்கு என்ன நன்மை வரும்னு கீழே சொல்றார் பாருங்க. நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். பாருங்களாம், ரெண்டும் தங்கம் தான். உங்கள் வீட்டில் எப்படி தூளை போல, அதே போல் ஆற்று கற்களை போல ஒப்பீரின் தங்கம், விலகூண்ட தங்கம் நமக்கு என்ன செய்யும், சேர்க்கலாம். இதே போல் தூள் கேட்க வச்சணும், அதுக்கு கணக்கில்லாத அளவிற்கு தங்கம் சேர்த்து கொள்ளலாம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரோடு பழகணும், அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும், அதை தம்முடைய இருதயத்தில் வச்சு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, இந்த உலக மனிதன் சம்பாத்தியம் பண்ணுகிறதை விட பொன்னையும் பொருளையும் தேவன், பரலோகத்தின் தேவன் நமக்கு என்ன செய்வார், தருவார். அதனால் தங்கம் சேர்க்க ஒரு ஐடியா, தேவனோடு பழங்க. காட் பிளஸ் யூ.